இந்த விஜயபுரி நாட்டிலே மரகதவள்ளி என்ற பெயரோடு இந்த நாட்டை சிறப்போடு அரசாட்சி செய்து வருகிறேன். இருந்தாலும் ஆசைக்கு ஒரு மகன், ஆசைக்கு ஒரு மகள் இருக்கிறார்கள். இருவருமாக சென்றிருக்காக வெளிநாடு பட்டப்படிப்பு முடித்துவிட்டு இன்று தாயகம் திரும்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு முன்னதாக வரக்கூடிய மாதலியை காணவில்லையே. மாதலி காலையில 6 மணிக்கெல்லாமே அப்ப யாரு கேட்ட கேட்காமோ? கை கறி எடுக்கணுமா? அறிவு கட்டவன் நான் யாரு? நான் யாரு? என்னது? மொட்டையா பேசக்கூடாது, தப்பா பேசக்கூடாது, முறையா பேசணும், சரியா பேசணும். நீ யாரு? நீ மகாராஜா மகாராஜா மூஞ்சி தேஞ்சு போன உளியாட்டுங்கிற நீ மகாராஜா அறிவு கட்டவன. டேய், ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்தா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கு பத்தியா? பேசுறீங்களா? கொஞ்சம் அமைதியா இருக்கா? நீ பேசல நான் வசந்த மாதிரி என்ன அச்சி அசூது கிசில நீ பேசல
பாரு கப்புள் உட்கார்ந்து சொல்லி பாரு ஓ அம்மா அம்மா சொல்லியம்மா உட்கார்ந்தா இத சிம்மாசனத்துல உட்கார்ந்தா ஆமா ஒரு பொறுப்பா இருக்கணும். சூப்பரா இருக்குமா அந்த சிம்மாசனத்துல ஒரு சுண்டேலி உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? பிச்சினு இருக்கும் நீ சுண்டேலி மாதிரி நீ வந்து பிச்சுன்னு தான் இருக்கும். சுண்டலியா மகாராஜனா ஒரு மகராசி போகணும். ஆ அதுக்கேத்த மாதிரி இருக்கணும். அதுக்கு சுண்டலி விட்டு பாருன்னா வேலை செய்யுது மட்டும் சுண்டேலிலாம் ஒண்ணும் பண்ணாது. என்ன? மெர்ச்சி போயிடுவாங்க. ஓ நெசிங்கி விடுவாங்க. அறிவு கட்டவனே வேலைக்காரன் நாய். வேலைக்கார யமோ இந்த நாய் அங்க நக்கிட்டு கூட உசாரே இடம் கொடுத்தா தான் நாய் வந்து நக்கும். அந்த குழந்தை ஆயுது எதுக்கு ஆயுது வீட்டுல இருந்து சொல்லிட்டு ஆயுலாமா புடுகுன்னு ஓடி போய் கடையில 10 ரூபாய் கொடுத்து பச்சை மிளகாய் வாங்கி வந்து ஒட்டி அடிச்சு ஒரு ஒண்ணு போடணும். ஏன் ஆயுது அது ஆயு கூடாது ஆயுது நிச்சு பாரு கப்புன்னு பச்சை மிளகாய் போடணும். ஆமா இந்த வேலையை இப்ப செய்யக்கூடாது. வேலைக்குமா நீ கல்யாணம் பண்ணி நீ புள்ள குட்டி பெத்து முன்னாடிக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோ. அப்போ அப்ப நான் சாக்லேட் கொடுப்பேன் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் சேர்த்து ஆட்டி விடணும். அறிவு கட்டவன்ல மூதியை பச்சை மிளகாய் ஆட்டி உனக்கு வந்து இந்த வேலையை நாளைக்கு உனக்கு நான் செய்யறேன். நீ செய்யமா எப்ப தெரியுமா? இல்ல இன்னைக்கு செஞ்சிருவேன். இன்னொரு 2 மணி நேரம் வச்சு போய் உள்ள பை மேல சாஞ்சி தூங்குற பாரு. அப்ப 2 உண்டை போட்டுக்கிட்டு 3 மணிக்கு தண்ணி குடிச்சிட்டு பை மேல சாய் நல்லா தூக்கம் வரும். மூதி என்னமா வாய முறா சொல்லியம்மா இடம் கொடுத்தா தான் எந்த நாயும் உள்ள போகும். என்ன சொல்ற அந்த வீட்டுக்காரர் உத்தாரா இருந்த வீட்டை பூட்டி வச்சிருந்தான்னு வச்சுக்க எந்த நாய் அங்க உள்ள போய் எதையும் பண்ண முடியாது. நாளைக்கு இடம் கொடுக்காம இருப்பீங்க அதுக்காக அந்த வீட்டை திறந்து போட்டு வச்சிருப்பாங்களா? வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொடுவா மூடி வச்சிருப்பேன். வெள்ளிக்கிழமை எதுக்கு திறக்கணும்? அப்பதான் மகாலட்சுமி காலத்து ஒப்பா மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் வருவோம். மற்ற நாள்ல வரமாட்டாளா? வரமாட்டாமா? வாய முடுறா. என்னம்மா மகாலட்சுமி நேர காலம் தெரியாது. எப்ப வர உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அவங்க வர நேரத்துல வருவாங்க போற நேரத்துல போய்கினே இருப்பாங்க. உங்களுக்கு சொன்னாங்களே என்ன உங்ககிட்ட சொல்லிருக்காங்க நான் இன்னைக்கு தான் வருவோம் உங்ககிட்ட சொல்லிருக்காங்க. வெளிய சொல்லுவாங்கம்மா. நீ கேக்குற எப்படி கேக்குறா? சரி கேக்கல விடுமா ஏய் உன்ன பூனை கசலடா தட்டி தட்டி சாத்துமா கண்ணு உனக்கு அங்கேயே தட்டி சாத்துமா கை வச்சுனா மடிப்பு கலந்துரும். ஓ இங்க எல்லாமே கலந்துரும் பாக்குறியா எல்லாம் எல்லாம் மூதே மூதே என்னம்மா என்ன பாட்டு அமக்கலமா வர எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை நீண்ட நாளா உனக்கு ஆசை. ஆசை என்ன ஆசை? சைலண்ட் மலைய தாண்டலாம் ஆசைமா மலைய தாண்டலாம் ஆசை. அதனால எங்க ஊர் செஞ்சுகோட்டை மலைய தாண்ட போறோம். செஞ்சுகோட்டை ஆமா சரித்திர புகழ் பெற்ற மலை. வேறும் போவாத மலை ராஜா சைலண்ட் ராஜா ஜெயசிங் கொடி கட்டி பிறந்த மலைமா மலைய தாண்டல சொல்லிட்டு காலையில 6 மணிக்கு மலைய ஸ்டார்ட் பண்ணுவேன். சாயங்காலம் 6 மணி ஆயும் மலைய வரை என்னால மலைய தாண்ட போறோம். ஏப்பா மலை ரொம்ப பெரிய மலைமா உயரமான மலை. உயரமான மலை. சரி 6 மணி ஆச்சேலமா மலை அப்படியே இந்து போச்சு. மலை இருந்து போகுது. அறிவு போயிட்டு போச்சு. அத மலை இட்டி போச்சு. மலையா இருந்து போகுது. என்னடா அது 6 மணி ஆச்சு போயிடு பூச்சே. இன்னும் மலையில இருந்தாக்கா காட்டுல இருக்கிற ஜீவராசிகள் நம்மளுக்கு என்ன ஆபத்து ஏற்படும். சைலண்ட் சைலண்ட் நம்மளுக்கு என்ன பண்ணுது வீட்டுக்கு ஒரு புள்ளியாக மணி ஆமா யாருன மாதிரி இறங்கிடுமா. ஏமா பகல் யாருனது ஒரு வழி யாருனது ஒரு வழி நைட்ல இறங்குறது ஒரு வழிமா. வேற வழியா இறங்கிட்டு இறங்க சொல்லு கானகத்துல இறங்கிடுறமா. வேற வழியா காட்டு வழியா காட்டு இறங்கிட்டேன். சரி அந்த காட்டு இறங்க சொல்லு எங்கனா குடிசை கீழ கீழன்னு பாக்கணும். பார்த்தா லாஸ்ட்ல ஒரே ஒரு ஒண்டி குடிசை காட்டு ஓரமா காட்டு ஓரமா. சரி அந்த ஒண்டி குடிசைல ஒரு பொண்ணு உங்க அம்மால அப்படியே கும்முனுக்குறா. யார் அம்மா? அம்மா அம்மா நீ கேக்குற வாட்ட மட்டும் என்ன சொல்ற மாதிரி இருக்குது. அம்மா என்ன சொல்லுங்க மொட்டையா பேசுறேன். ஏற்கனவே சொல்லிட்டேன். தப்பா பேசக்கூடாது. அந்த பொண்ணுமா அந்த பொண்ணை பாத்து ஆமா கேட்டேன். போனமா நேரம் கூட்டான போனேன். அம்மா நீங்க நைட்டு உன்னால தங்கிட்டுமா. அந்த பொண்ணு என்னமா கை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பிடுவேன் நான் முறிக்கிடுவேன் அப்படியே தெரிஞ்சுக்கோ. தங்கிட்டுமான்னு கேட்டேன். கேட்டோனே சைலண்ட் கேட்டோனே தங்கிக்குமான்றா. என் மனசுக்கு சந்தோஷமாயி போச்சு. என்ன சந்தேகம்? அம்மா ஊரு பேரா தெரியாத நம்ம ஆமா கேட்டோனே தங்கிக்கின்றாலே நம்மளுக்கு முன்ன எத்தனை பேர் தங்கிருப்பாங்க. அறிவு கட்டவன ஒருத்தரை பத்தி தப்பா எடை போடக்கூடாது. தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. இவன் நல்லவனா கட்டவனான்றது அவனை பத்தி தப்பான எடை போடாது. அவன் நல்லவனா கட்டவனான்றது நீ முடிவு பண்ணக்கூடாது. இது இருக்காங்க பாரு
அவனை சுத்தி உட்காந்துக்கிறாங்களே அவங்க பழகினவனுக்கு தான் தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனான்றது. மொத்தமே லைசென்ஸ் இல்ல டிக்கெட் தான் இதெல்லாம் மொத்தமே அதெல்லாம் இன்னும் ஒரு நாள்ல வாங்கிடுவாங்க லைசென்ஸ். வாங்கிடுங்க. தெரிஞ்சுக்க. டேய் ஏடா சடாப்பி மவுத் ஏந்து வந்து அம்மா நவுத்துறானே என்ன யாரும் இல்ல சும்மா தாங்கற கும்பகுடின்னு நீயும் துணைக்கு வாடா ஓலச்சிடுவா. நேரா வீட்டுல போன சைலன்ஸ் எங்க இருந்து வந்துட்டேன். சரி போடா போறேன் ஒரு இரவு தங்கிட்டு போறேன்னு உனக்கு வர சொல்லிட்டாங்க. வீட்டுல போனமா வீட்டுல போனோனே நீங்க புள்ள மலையாள கஷ்டத்துல எனக்கு பசி ஓவராய் போச்சு. பசி ஓவராய் போச்சு. என்னடா அது பசி ஓவராய் போச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட கேட்டேன். ஏமா எதனா சாப்பிடுறதுனா குடுமான்னு கேட்டேன். கொடுத்தாங்களா? ஏதோ அங்கோட்ல இருந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டியா? கொடுத்தோனே சாப்பிட்டேன். சரி சாப்பிட்டோனே ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னதுமா? என்ன பழமொழி? உண்டா மழக்க தொண்டனுக்கு உண்டு. அது மாதிரி எனக்கு தூக்கம் வந்துச்சுமா. மலைய என்ன கஷ்டமாச்சப்பா? வெறுந்தரில பட முடியுமா? முடியாது. ஏன் ரேஞ்சினா ஏன் கெபாசிட்டினா அதானே சொசைட்டினா சொசைட்டினா போலூர்ல இருந்து கண்ணமங்கலம் போற வழியில ஐயம்பாளையத்துல புளியாமரத்துல என்ன வேலை செஞ்சிருந்த? எல்லாம் தான் வித்துங்க. அப்படியே ஊருக்கு தாலி அறுத்து தர்பூசணி வித்துங்க அந்த பையன். வருவானே. அம்மா 4 மாசம் ஆச்சா 3 மாசம் ஆச்சா வந்துங்க? நான் ஒரு 4 மாசம் ஆயிருமா நாடகத்துறை வந்து. 4 மாசம் ஆச்சு நாடகத்துறை வந்து. என்ன வேலை காட்டுற கொள்ள பையன். நான் அது தர்பூசணி எல்லாம் தான் வித்துங்கறேன். இன்னும் நாவ பழம் விக்கிறவனும் இது மரபா விக்கிறவனும் பாஸ்கர் ஜனம் சேருவனும் பச்சங்க சமோசா விக்கிறவனும் இதெல்லாம் வித்துங்கறாமா. அவன் தொழில் அவனுக்கு பிடித்தமான தொழில்டா. சொல்றீங்க ரேஞ்ச் என்ன கெபாசிட்டினா என் தகுதி என்ன அவனை கேக்குறாங்களே அவங்க பூனை பிடிக்கிறமா சொல்லு. அந்த பொண்ணை பார்த்து கேக்குறேன். சொல்லு. வெறும் பையில பட முடியுமா? முடியாது. யார் ரேஞ்சி நான் இப்பதான் சொன்னேன் பார்த்தேன். தலைகணியா தந்து போறீங்க நம்பர். போய் 3 தலைகணியா தந்தமா? 3 தலைகணியா? 22 பேரு இவன் 3 தலைகணியா தர்றான். எதுக்குடா? ஆமா 3 தலைகணினா இல்ல அது அப்படிதான்டா. அப்படினா நான் என்ன நினைச்சேன் ஒரு தலைகணி அவளுக்கும் இன்னொரு தலைகணி எனக்கும் ஒரு தலைகணி கால் மேல போட்டு படுப்பா. சில பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு. தூக்குத்தா தலைக்கும் வச்சுக்குவாங்க காலுக்கும் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி பழக்கம். அப்படின்னு பார்த்தா அவ காலுக்கு வச்சுக்கலாமா? ஏன்டா? சென்ட்ரா போட்டா போறமா தலைகணி. குறுக்காலவா? குறுக்கால எதுக்குடா? நான் கேட்டேன். என்னம்மா குறுக்கால தலைகணி போடுனா? இல்ல அது அப்படிதான்டா. அப்படினா? என் மனசுல சந்தேகமா போச்சு. என்ன சந்தேகம்? அந்த ஆண்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு. பெரிய மகாபிரபு. இவர் கற்பு போனாங்க கிடைக்காது பாரு. அதனால இவரு கற்பு நச்சுங்க. எங்களுக்குலாம் பிஸ்கட் கருப்பா. ஏச்சே வாயை மூடு. பாக்குறியாப்பா? கற்புக்கு இலக்கணமானவங்களே பெண்கள் தான். கற்புன்னு சொன்னா அது பெண்ணோட தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. கேள உன்ன ஆம்பளைங்க வீட்டுக்கு போய் கற்பு எங்களுக்கு இல்ல. இப்ப பாக்குறியா? கேளுடா. தலைவா நம்மளோட ஆண்களுக்கு தான் கற்பு ஒழுங்குனா ஜோரா டைம் போன் போடுங்க. ஏம்மா நான் இந்த ஊரு நம்பி பள்ளி கட்டறதுக்கு நான் பொம்பளை கிட்ட ஒரு தொடப்பாயில தான் ஓத வைக்கிறோம். ஏம்மா ஒரு புளிய மரத்தை 7 10 வாட்டி குடிக்கிட்டு 11ஆவது வாட்டி உழுகுனா எப்படி மாவியும்? எங்கேயே ஒண்ணு தொட்டிந்து வீர மாதிரி விடும். அது மாதிரி வீரமா எழுதியம்மா. இது வேற என்ன கற்பு? ஆம்பளையோட கற்பு நான் கேள்வி கேக்குறேன். சரி வந்து கேட்டு பாரு. கற்புடைய மகிமை பெண்களை சொல்றேன். ஏக்கா நம்ம தாய்க்குள்ள கற்புனா நம்ம பெண்களான தான் இருக்கு. ஜோரா எல்லாரும் கை தட்டுமா? எப்படி? அதுக்கு தான் பொம்பளை வாசகார பக்கத்துல உட்கார பாடுவோம் நீங்க. இத்த எம்மா நாள வச்சுக்கிறா இப்பதான் தெரியுது. பொம்னாட்டி வயசுக்கார பக்கத்துல உக்காரதுன்னு சொல்றது யாரு? நீதான. எவன் முதல்ல கொண்டு போய் கீழே உக்காரத்துக்கு எதுனா போடுறானா நம்ம முன்ன போய் உக்காரலான்னு ஓரம் கட்டின்னு அப்படியே பிசு பிசுன்னு ஒண்ணும் தெரியாத பாத்துக்கு உட்கார மாதிரி உட்கார வந்து
அறிவு கட்டம். என்னம்மா? இப்ப தெரிஞ்சுக்கிறியா? கற்புடைய மகிமை யாருக்குன்னா அந்த பெண்களுக்கு தான். ஒரு பெண்ணினுடைய கற்பு போச்சுன்னா அந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. நான் குஞ்சிக்கு நடங்கும். நம்ம கற்பு போன பிறகு நம்ம எதுக்கு உயிரோட வாழணும்? இந்த உயிரே விடலான பெண்கள் துணிஞ்சு உயிரோட விட்டுருவாங்க. ஆனா நீங்க சாக மாட்டீங்களே. நீங்க சாக மாட்டீங்களே. நாங்க எதுக்கு சாக மாட்டோம்னு கேளு. கேளு. எங்களை நம்பி ஒயிட் ஷாப் இருக்குதுமா. நாங்க அதுக்காக தான் இல்ல சாவறதா. ஏமா நீ சொன்ன மாதிரி இந்த புண்ணியமான பூமியிலே நம்ம தமிழ்நாட்டுல பிறந்தவங்க எத்தனை நலாயினி நல்லதாங்க கண்ணகி இப்படியாப்பட்ட பத்தினி சாவித்திரிக்கு பிறந்தனால நம்மளுடைய தமிழ்நாடு. இந்த தமிழ் பூமியில இப்பேற்பட்ட பெண்களா இருந்திருக்காங்க. ஆனா கற்புனா பெண்களுக்கு தான் கற்பு. அந்த கற்புக்கு இலக்கணமாகத்தான் அந்த பொண்ணு குறுக்கால ஒரு தலகாணி போட்டா. சொல்லு. நானும் படுத்தேன். சரி. அவளும் படுத்தா. ஆமா. எப்படா போய் வெடியும் பாத்தீங்கன்னா எதுக்குப்பா? திருப்பி போய் மலையை தாண்டமே. நேத்து தான் ஏற முடியாத மலை இறங்கி வந்து அதுக்கப்புறம் ஏற போற. முட்டை வேலையை பிடிக்கணும் தான் ஆம்பளை. அப்ப கூடாத வேலையா? கூடாத வேலை உங்கள மேல கிடையாது. அதாவது எடுத்துக்காட்டு சொல்லனா இந்த ஊர்ல ஒரு ராமசாமி வந்து ஒரு ஏக்கராக்கு வந்து ராமசாமி அவரா நீ தெரியல கம்னதே நான் பாத்துறேன். ராமசாமி வந்து ஒரு ஏக்கரால நாத்து விட்டு சேடு ஓட்டி வச்சிருப்பாரு. நடவுடா. ஆமா. இந்த ஊர்ல 20 பேருக்கு ஒரு கேங் இருக்கும் பொம்பளைங்க. ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்ல இருந்து அந்த லீடர் ஒன்னு சொல்லுவாங்க. ஏண்டி முனிமா ராமசாமி வந்து போய் நாத்து எடுத்து சாம்பிள் நட்டு வாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. இந்த முனிமாலும் போய் ராமசாமி கேன்ல இருந்து நாத்து எடுத்து வைக்க சொல்லும். அது தப்பி கிப்பி உலகமா இறங்கிச்சோம். யாடி கோயந்துமா ராமசாமி கேன்ல மாய உலக இறங்குதுடே. பாபாதுன்னு ஒரு விவசாயியா கெத்து குடிச்சடாகி. நாங்க கெத்து குடிச்சறாங்க. அறிவு கட்டணும். பெண்கள்லாம் சேத்துல ஏறங்க கூடாதுன்னு இப்ப எல்லாமே மிஷினா முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. சேட ஓத டிராக்டர் நாத்தோட இப்ப ட்ரேவுல விட்டு மிஷின்ல நடுறாங்கல்ல. நடுறதுக்கு மிஷின் தான் நடுது. களப்பறிக்கிறதுக்கு அது ஒரு வண்டி வந்துச்சு. இப்போ அரைப்பறக்க தான் இப்ப வண்டி அரைப்பறக்கிற வண்டி வந்துச்சுடா. 50 மூட்டை வெளிய ரத்துல 20 மூட்டை வெளிய 20 மூட்டையே போதுங்க. 50 மூட்டை வெளிஞ்சா என்ன பண்ணீங்க தெரியுமா? கொண்டாட்டிக்கு தெரியாத 10 மூட்டை எத்த மாதிரி தெரியா வச்சு குடுத்து எங்கனா உதவ வாங்கிட்டு வரீங்களா? சொல்றாங்க உத வாங்கிட்டு வரீங்க. சொல்றேன் பொழுது வெஞ்சிச்சுமா. நீங்க ஒரு நைட் தங்கணுமே. ஆமா. ஒரு நன்றி வார்த்தை சொல்லுமா? ஒரு வீட்ல இருந்துட்டு அவங்க வீட்ல உணவு இருந்துட்டு அவங்க வீட்டை விட்டு நம்ம வெளியே போறோம்னு சொன்னா அந்த வீட்டுக்காரருக்கு ஒரு நன்றி வார்த்தை சொல்லிட்டு போனோம். அதுதான் நல்லது. அம்மா தாய் குலவே நீங்க ஒரு நைட் உன்னாண்ட தங்க வச்சிருக்கு ரொம்ப நன்றிமானே. சரி. ஏம்பா நீ இப்ப எங்கப்பா போறன்னு கேட்டாங்க. கேட்டிருப்பாங்க. ஏமா நான் போய் மலைய தாண்ட போறேன்னு சொல்றேன். ஏண்டா ஒன்னு சொல்லு அதுக்கப்புறம் அழுவு. என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்ட பாருமா. அந்த பொண்ணா? ஆமாமா. என்ன கேட்டா? ஏண்டா கம்மியாட்டியே? ஏண்டா முள்ள மாதிரி வேலை? ஏண்டா முட்டிக்கியே? வேலை செய்றீங்கறியா? நீ ராத்திரி போட்டு வச்சிருந்த தலகாணி தாண்டல. நீ எங்கடா மலைய தாண்ட போற? போட்டு வச்சிருந்த தலகாணி பக்கத்துல இருக்கிற தாடுறதுக்கு திறமை இல்ல. என் ரேஞ்சினா என் கெப்பாசிட்டினா பைபாஸ். இப்ப நீ தான் அந்த பொண்ணு. யாரு? நீ தான் நான் ஊர்ல இருந்து வருவாங்க. நீ தான் அந்த பொண்ணு. சரி. நீ வர கொண்டாவுலோ அந்த பொண்ணு மேலே பாய போறே. அந்த பொண்ணு மேலே 3 தலகாணி ஏத்தறே. சரி. உனக்கு ஒரு தலகாணி போடுவோ. எனக்கு ஒரு தலகாணி குடுத்துரு. உனக்கு ஒரு தலகாணி சென்டர் ஒரு தலகாணி போடுற. குறுக்கால. நீ படு. படுமா என்ன மறிக்கிறா? ஜாதி புடிச்சு நினைப்பா. என்னே பேசுறடா? நீ படுகிறே. நீ சொன்னா இதுக்கு மேல நான் எதையும் செய்யாத மாதிரி இல்ல. ஏமா? சரி. நீயும் படுகிறே. படுகிறேன். நானும் படுகிறேன். படு. அம்மா அப்படியாவது உன்னை தாண்டி வந்து அதான் சரி நான் பாக்க. ஏமாண்டா. அறிவு கட்டவா. அதுக்கு சிஸ்டர்னால காரம் பேசணும். அதனால நான் செய்வேன். சரி செஞ்சா பரவாயில்ல. வேணா விடு. உங்க வீட்ல உங்க அக்கா இருக்குதா? எங்க அக்கா இல்ல நாங்க தங்கச்சி தான் இருக்குது. இல்ல இருக்குது 2 அக்கா தான் கேள்விப்பட்டேன். தங்கச்சி தான் இருக்குது. போய் சொல்லக்கூடாது. போய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லு. அக்கா தான் இருக்குது 2. உண்மை சொல்லு. ஆன் சொல்றா இல்ல கால் மேல அடிக்கிறேன். இருக்குது 2 அக்கா. உங்களுக்கு விருப்பமான அக்காவை நாளைக்கு இட்டுக்கிட்டு வா. நாளைக்கு என்ன ஊர் போறோம்? என்ன ஊர் போறோம் சொல்லு. சேத்பட்டு செஞ்சி சைடு வா. அந்த மல்லூர் சைடு போறோம். சிந்திப்பட்டு குந்திப்பட்ட உருப்பா. கொழுங்குப்பம் பக்கத்துல சிந்திப்பட்டு போறோம்.
அங்க போறோம். என் செலவுல ஒரு பாய், ஒரு பாய், 3 தலைகாணி, ஒரு ரூம் ஏற்பாடு பண்றேன். ஒரு பாயை போட்டு உங்க பாப்பாளுக்கு இல்ல உக்காளுக்கு ஒரு தலைகாணி போட்டுக்கோ. நீ ஒரு தலைகாணி போட்டு, குறுக்கால ஒரு தலைகாணி போட்டு, தலைகாணி தாண்டி உங்க அக்கா என்ன செய்யணும்னு சொன்னதை செய்யணும். நான் செய்து தப்புங்கடா. இந்த வேலைக்கு என்ன பேரு? என்ன இது டாபர் வேலை. சரி செலவு பரவாயில்ல, நான் செய்யறேன்னு தான் சொல்றேன். ஒரு தலைகாணி 100 ரூபாய் விட 3 தலைகாணி 300 ரூபாய். ஆமா. ஒரு பாய் 200 ரூபாய் 500 ரூபாய் செலவு பண்ற நீ. 1000 ரூபாய் செலவாகட்டும். 1000 ரூபாய் செலவு பண்ற நீ. வந்து நேத்து சேத்பட் பஸ் ஸ்டாண்ட்ல நமது ஆர்எஸ்டி லிங்கேஷ் நாடகம் பண்ணது நீங்க தான் வாஜர். ஆமா. சி ராமன் ஐயா நேத்து சேத்பட் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுன்னு கேட்டேன். வாங்கி நான் எதுக்கு உங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கணும்? எதுக்குல வாங்கி கொடுக்கணும்? எவ்வளவு சம்பளம் வாங்குறா? 500 ரூபாய் 4 நோட்டு வாங்க. 4 நோட்டு வாங்குறீ, ஒரு நோட்டு சில்லற மாத்து. நீ வாங்கி சாப்பிடு, இருக்கிறவங்களுக்கு வாங்கி கூட 4 பேருக்கு ஒண்ணு. என்னையா வாங்கி கொடுக்க சொல்ற? வாங்கி கொடுவாங்க பார்த்தேன். வேணா இரு வேணா, அதுக்குள்ள அங்கேயே ஓடி போய் உன் தப்பு மறைக்காத. கொஞ்ச நேரம் முந்த நாள் என்ன ஊர் போனோம்? முந்த நாள் என்ன ஊர்மா? சொல்லு. கோலூர் பக்கத்துல. கோலூர் பக்கத்துல கம்மந்தல்னு போனோம். கம்மனந்தல். ஆமா. கம்மனந்தல்ல ஆளு தெரியாத அளவுக்கு உனக்கு என்ன போட்டாங்க? குறுக்குறு மாலை போட்டாங்க. ஆமா 5 ரூபாய் குக்குறே. 5 ரூபாய் மாலை ஆளு தெரியாத அளவுக்கு எத்தனை சரம்? 5 சரம் போட்டாங்க. 5 சரம் போட்டாங்களே. ஆமா. பக்கத்துல நான் உட்கார்ந்தீங்க. இந்தாப்பா ஒண்ணே ஒண்ணு பீச்சு இந்தா. ஏன் என்ன? குட்டியா? என்னத்தியா? என்ன மட்டும் அடி வாங்கி சூத்து கீச்சிக்கு நான் குக்குற மாலை வாங்கி போட்டு வந்து டீ வாங்கி கொடுன்னு கேக்குற. என்ன டீ வாங்கி கொடுன்னு கேக்குற? ஒரு குக்குற 5 ரூபாயோட 5 சரம் என்னாச்சு? ஒரு குக்குறால 10 ரூபாய் இருக்குது. 5 25 250 ரூபாய் நான் கடை வச்சுக்கிறேன். நான் எதுமே 5 சரத்தை எதுமே கடையில போட்டு 5 25 250 ரூபாய் சம்பாதிக்கிறேன். உனக்கு பிச்சு குத்தாங்க துண்டு கவர் போட்டு போடு. நான் ஏன் நீ போய்க்கணும்னு மட்டும் நினைக்கிறேன். அடுத்தவன் எப்பன்னா போட்டோம் எங்கண்ணா அறிவு கட்டம் சொல்றா. நானே 4 நாளைக்கு முன்ன எல்லாரும் வேணா இரு அவசரப்படாது. கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசுன்னா காரம் பெருசு வேணா விடு. மக்களுக்கு தங்கச்சிக்கு ஏன் நான் பாய் தலைகாணி வேணும். இப்ப உனக்கும் வேணாம் பாய், எனக்கும் வேணாம் பாய், தலைகாணியே வேணாம். உன் கடுகு காரம் எப்படி இவளுக்கு வெளியே இருக்கிறான் சாமி. இவன் என்ன என்ன பண்ண போறானோ? இவன் என்ன என்ன பண்ண போறானோ? ஏம்மா ஆடா இங்க நேரா இங்க ரோட் ரோலர் ஆட்டோ. நாங்க நம்ம சைக்கிள் வாங்கி போறோமா? நீ ஏமா நின்னுனா? நான் நெய்திக்கு செத்துட்டா. நான் இங்க நாள் பண்ணதுல 9 லட்சம் வாங்கிக்கிறேன். அது என்னங்க போச்சு? அது போனா பரவாயில்ல. கோவிந்தாவா போகுது. ஒரு நாட்டு மகாராணி எப்படி பேசணும் ஏதா பேசணும் தெரியல. வரும்போதே பாட்டு என்ன பாட்டு பண்ண? கடல மைக்கிறிய சமக்கட்டையா கடல சாஞ்சி புட்டா வாய மாட்டையா இடிச்சிட்டு போறல புசுரையில ஐங்கள நீ தண்ணி வண்ண மயில உனக்கு எனக்கும் இருக்கு பொறுக்கும் ஒண்ணா சேர்ந்தா வேலைக்கார பையன். டேய் நான் காலால கூடிய வேலை கையால செய்யக்கூடிய என் மேல உனக்கு ஆசையா வருது. கை கட்டா. ஏய் பயமுறா சுத்த போற பிள்ளை வருது. செய்யணும். அது மனமா செய்றேன். யாரான எடுப்பேன். புறான புடிப்பேன். அது குத்துறான குத்துவேன். என்னத்த? ஐயோ நெல்லு குத்துமா. கழுத்து மேல அடிப்பேன். மோதி. உன் கதை கேக்க நான் வரலங்க. நோர் வடி தட்டி சாத்தி. டேசி. கைய மேல வைக்க. கை போடாத ரோஜா வண்ணி. கைய மேல வச்சா. கை வச்ச கோவம் வரும். அறிவு வரும். மாடி கஞ்சிரோ. ஏய் கால் மேல தான் விழு போ. கால் மேல. பயமுறா. பூ. ஓய் ஓய் ஓய். அடிக்க மாட்டேன் பாக்கியா? அடிப்பேன். மாடி இதுதான் காதலா. பாட்டு கட்டினா நிர்மல் வரக்கூடாது. வராது சொல்லு. ஏய் குச்சி நடில மண்ணிடுடா. ஐயோ சைமா சொல்லுங்க.
இத பாரு, வெளிநாடு சென்றிருக்கும் இரு பிள்ளைகள் இந்த தாயக திரும்ப கேள்விப்பட்டிருக்கேன். வேணாம், மகனை மகளை வழி கொண்டு இருக்கணும். ஆகட்டுமா? வீடுகள் தோறும் மாவிலை தோரணம் கட்டணும். மின்விளக்கு அலங்காரமா இருக்கணும். எடுத்து மொத்த அவுத்துட்டுமா? இதை விட அதிகமா செய்யணும். மகனை பார்க்கலாம், மகளை பார்க்கலாம்.